சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒரிஜினலா போலீஸ் நினைச்சேன் சார். ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேரை தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துறது நம்ம அர்ஜுன் சார் தான். Always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தீயவருக்குள்ளே நடுங்க ரொம்ப ஒரு சூப்பரா பண்ணியிருக்காரு டைரக்டர் தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பார்த்து பண்ணாரு. ஒரு லொகேஷன் தேடி கண்டுபிடிப்பாரு, லொகேஷன் எங்க இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொகேஷன்லாம் சென்னையில காமிச்சாரு அவரு. ஆக்சுவலி புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க, அந்த லொகேஷனோட காமிச்சாரு அவரு. நம்ம இவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொகேஷன்லாம் புது லொகேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு ஓ இங்க இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரா நிறைய தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்துல. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார் தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். அருள்குமார் சார், அர்ஜுன் சார். நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவரோட எல்லா படங்களும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலா போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுல அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களா இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசுல நிறைய நாங்கள் அவரை பத்தி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்த் படத்துல அவர் மலை மேல ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பாரு, அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல. அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜெய், பிரதாப், நிறைய படங்கள் அவருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்க பேசுவோம். உண்மையிலே ஆமா, பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்ல வர சார், நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார். எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டர்ல போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பாவும் அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரு. எங்களை கூட்டு போயிடு, எந்த படங்களும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து, ஏன்னா ஒரு சீனுமே வேற அப்படியே உணர்ச்சியா இருக்கும் நம்மளுக்கு. படம் பார்க்கும் போது அவர் பண்ற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவரை ஆக்ஷன் கிங் மட்டும் இல்ல, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ, அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா ரிதம் படத்துல வந்து தீம் தனா அந்த சாங்லாம் வந்து தண்ணிய தனித்தனியா லவ் பண்ணுவாரு. அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அவ்வளோ சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயா பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க ஒத்துக்காதீங்க சார். ஸோ ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேரை தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துறது நம்ம அர்ஜுன் சார் தான். சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து படத்துல நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டா வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமும் வரணும். கண்டிப்பா கண்டிப்பா போலாம் சார். போன்ல பேசிட்டு இருக்காரு போலாமான்ட்டு. யாரு கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியா வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அர்ஜுன் சார் டைலாக் வந்து அவர் மாதிரி சண்டைலாம் போடுவேன் வீட்டில். எங்க தம்பியை நானும் அடிச்சுப்போம் மாறி மாறி. நான் அர்ஜுன் சார்னா விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். பட் அவர் மாதிரி பேச வராது சார் எனக்கு. உங்களை மாதிரி பேச சொல்றாங்க சார். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க மேடம் இருக்காங்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். lot of love for the press people and first of all thanks director ku, producer ku and ellarum enak vibe kudutha ellarkum romba nandri. And of course Aishwarya Rajesh has always been one inspiration for me as an actor also. avanga vandu romba versatile roles pannirukanga. avangaloda acting enakku romba pidikum starting from her first film. And Arjun sir, always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling, and he still
இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் சச் அ பிளஷர் டு ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துல வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா? ஸோ படத்துல வந்து நிறைய நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல என்ன முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்டா வீட்டுல குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஓ ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணிருக்கலாம், அவங்களோட புலிங்கோ இல்ல ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். ஐம் நாட் கோயிங் டு டெல் த ஸ்கிரிப்ட் பிகாஸ் சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் அஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காஷியஸா நம்ம கிட்ஸை வந்து கவனிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதுல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதரா எனக்கு இங்க பிளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.